360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பவித்ரா சிவகுமார். தூய்மை பணியாளர்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்திட்டு இருக்காங்களே, உங்களுடைய வாக்குறுதியில் அவங்களுக்கு வந்துட்டு நீங்க பணி நிரந்தரம் செய்யறன்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே அப்படின்னு பத்திரிகையாளர்கள் அமைச்சர் சேகர் பாபுவை பார்த்து கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு நீ பத்திரிகையாளரா, உனக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது அப்படின்ற துணியில அமைச்சர் பேசுறாரு. இது எதை காட்டுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுதான் அநாகரிக அரசாங்கத்தின் ஆட்சியாளர்களின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இதை பார்க்கும் பொழுது சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியாவா அல்லது அமைச்சர் சேகர் பாபுவா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. மாநகராட்சிக்கு மேயர் யாரு? இந்த போராட்டத்தின் தொடக்க புள்ளி எங்க இருந்தது? இதற்கு அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் என்னவா இருக்கு அப்படின்றது குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சென்னை மாநகராட்சியின் கீழ் வேலை செய்யக்கூடிய அந்த தூய்மை பணியாளர்களை நாங்க பணி நிரந்தரம் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியை 2021 தேர்தலின் போது திமுக அரசு கொடுக்கறாங்க. அந்த வாக்குறுதி இப்ப வரைக்கும் நிறைவேற்றப்படாம இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, சென்னையில தண்டையார்பேட்டை, ராயபுரம், திருவிக நகர் ஆகிய பகுதிகளிலையும், அம்பத்தூர், அண்ணா நகர் ஆகிய பகுதிகளிலும் இருக்கக்கூடிய சில இடங்களை தவிர மற்ற பகுதிகளில் துப்புரவு பணி தனியாரிடம் ஒப்படைக்கப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வருது. இந்த அறிவிப்பு தூய்மை பணியாளர்களுடைய எண்ணுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பப்படுது. இப்போ ஒரு இடத்துல ஒரு வேலை செய்யறோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஏதோ ஒரு நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வராதீங்க, இல்ல இந்த நிறுவனம் வந்து வேறொரு பெயருக்கு மாற்றப்படுது அப்படின்னு கூடிய எந்த தகவலா இருந்தாலுமே அது வந்து ஒரு அறிவிப்பா வெளியாகணும், இல்ல தகுந்த முறையில அங்கு வேலை செய்யக்கூடிய ஊழியர்களுக்கு எடுத்துரைக்கணும். ஆனா இந்த தனியார் நிறுவனம் வாட்ஸ்அப்ல மெசேஜா அனுப்புறாங்க. இதை பார்க்கும் பொழுது அவங்க எந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனலான தனியார் நிறுவனம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். இதை பார்த்து கொதித்தெழுந்த தூய்மை பணியாளர்கள் எல்லாருமே ஒன்று கூடி சென்னை ரிப்பன் பில்டிங் அந்த மாளிகை வாசல்ல ஒரு போராட்டத்துல ஈடுபடுறாங்க. அந்த போராட்டம் தற்போது 8வது நாளை கடந்து போயிட்டு இருக்கு. இந்த 8 நாட்கள்லுமே அரசு அதிகாரிகளோ அல்லது அமைச்சர்களோ யாருமே வந்து அவங்களுடைய கோரிக்கை என்ன அப்படின்றத செவி கொடுத்து கேட்கறதுக்கு தயாரா இல்ல. சமரச பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரலாம். இல்லைன்னா நீங்க வந்து நாளையில இருந்து அந்த தனியார் மயமாக்கப்பட்ட அந்த ஒரு நிறுவனத்தின் கீழே வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மேயர் பிரியா இருக்காங்கல்ல, சென்னை மாநகராட்சியின் மேயர் பிரியா, அவங்க இவ்வளவு நாள் சொல்லிட்டு இருந்தது என்னன்னா, அதெல்லாம் நாளைக்கு அவங்க வேலைக்கு வந்துருவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தான் சொன்னாங்க. இதுவுமே வந்து அந்த தூய்மை பணியாளர்களுக்கு ஒரு கொதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயத்துலதான் அவங்களுடைய பேச்சு அமைஞ்சிருந்தது. என்னன்னா, அவ்வளவு ஈஸியா வந்து நாளைக்கு போராட்டத்தை கைவிட்டு வேலைக்கு வந்துருவாங்கன்னு சொல்றாங்கன்னா, எங்களை பார்க்கும் பொழுது அவங்களுக்கு அவ்வளவு அலட்சியமா தெரியுதா? எங்களை பார்த்தா அவங்களுக்கு இழிச்சவாய் மாதிரி தெரியுதா? இத்தனை வருஷம் நீங்க வந்து ஒரு வாக்குறுதி கொடுப்பீங்க, இப்ப ஆட்சியே முடியறதுக்கு இன்னும் 7 மாசம் இருக்கும்போது இதை நிறைவேற்றாம நீங்க இருப்பீங்க. ஆனா நாளைக்கு அவங்க வேலைக்கு வானா வந்துருவாங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, எங்களை நீங்க என்ன நினைச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேயர் பிரியா மேலையும் ஒரு கொதிப்புல இருந்தாங்க தூய்மை பணியாளர்கள். இது மட்டும் இல்லாம இவங்களுடைய கோரிக்கைகள் வந்து நியாயமா இருக்கிறத கருத்தில் கொண்ட மக்கள் இசை கலைஞர்கள்லாம் இருப்பாங்கல்ல, புரட்சி பாடகர்கள், நடிகர்கள் பலரும் வந்து இவங்களுடைய அந்த போராட்டத்துல கலந்துக்கிட்டு இவங்களுக்கு ஆதரவு தெரிவிக்கவே இந்த போராட்டம் இன்னும் வலுவடையுது. புரட்சி பாடகர்கள், நடிகர் மட்டும் இல்லாம தலித் சங்கங்கள் இருப்பாங்கல்ல, அதாவது பா ரஞ்சித்தின் நீலம் பண்பாட்டு மையம் ஆகட்டும், அப்புறம் தலித்துகளுக்கான பல கட்சிகளும் இவங்களுடைய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழில் சங்கங்கள் பலவும் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. எதனால தலித் சார்ந்த அமைப்புகள்லாம் இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து ஒரு தூய்மை பணியாளர்களா இருக்காங்க. இந்த தூய்மை பணியாளர்கள் என்பவர்கள் வந்து இதுல இருக்கக்கூடிய முக்காவாசி பேர் பாத்தீங்கன்னா தலித் சமுதாயத்தை சார்ந்த மக்களா இருக்காங்க. இதனாலேயே இந்த ஒரு துறை மட்டும் பாத்தீங்கன்னா மத்திய அரசின் NULM சொல்லப்படுற ஒரு அமைப்பின் கீழே இயங்கிட்டு இருக்கு. NULM அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் மிஷன். இதுதான் இதற்கான அர்த்தம். இதன் மூலமா பாத்தீங்கன்னா இவங்களுக்கு சேரக்கூடிய அந்த சம்பளம் இது எல்லாத்துலயுமே வந்துட்டு இந்த மாநகராட்சிக்கு ஒதுக்கப்படுற நிதி எல்லாத்துலயுமே மத்திய அரசு 60% நிதி கொடுப்பாங்க, மாநில அரசு 40% நிதி கொடுப்பாங்க. மொத்தம் சேர்ந்து 100% நிதியில இயங்கக்கூடிய இந்த ஒரு துறை தான் NULM அப்படின்னு சொல்லப்படுது. இதுல இந்த NULM அந்த அமைப்பின் கீழே பணியாற்றக்கூடிய தூய்மை பணியாளர்களை வந்து தனியார் மயம் ஆக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேஸும் நீதிமன்றத்துல நிலுவையில இருக்கும் பொழுது இப்ப எதுக்கு இவங்க அவசர கதியில தனியார் மயமாக்குறாங்க இது அப்படின்ற ஒரு கேள்வியும் மக்களுக்கு வருது. இந்த போராடக்கூடிய மக்கள் இருக்காங்கல்ல, இவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த 2021 திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது எங்களுக்கு வந்து பணி நிரந்தரம் வழங்குறோம், தனியார் மயமாக்க மாட்டோம் அப்படின்ற ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. அதை நம்பிதான் ஓட்டு போட்டு இந்த ஆட்சியை நாங்க தேர்ந்தெடுத்தோம். ஆனா நம்பிய எங்களை கழுத்தறுத்தாங்க அப்படின்னு ஒரு பல குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம 10-12 வருஷமா, அதாவது கொரோனா காலமும்
வர்தா புயல் போன்ற பேரிடர் பெரிய காலங்கள்ல கூட நாங்க எங்களுடைய பணி அளப்பரியதா இருந்தது. இன்னும் சொல்லப் போனா சனி, ஞாயிறு வார விடுமுறை நாட்கள்ல வந்து வேலை செய்யறதுக்கு எங்களுக்கான சம்பளமும், ஊதியமும் எதுவுமே கிடையாது. ஆனா நம்மளோட பகுதிய சுத்தமா வச்சிருக்கணும். நம்ம செய்யற வேலைய ஒழுங்கா செய்யணுன்றதுக்காக நாங்க வாலண்டரியா வந்தெல்லாம் பல பேர் செய்யக்கூடியவங்க இருக்கோம். ஆனா அப்படியெல்லாம் உயிர குடுத்து வேலை செய்யற எங்கள இந்த அரசாங்கம் நம்ப வச்சு கழுத்தறுத்து வஞ்சிக்கிறாங்க அப்படின்ற ஒரு அவங்களுடைய குமுறல்கள் எல்லாம் மீடியா முன்னாடி கொட்டுறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த போராட்டத்தால சென்னையோட பல பகுதிகள்ல குப்பைகள் வந்து அங்கங்க தேங்கி கிடந்து துர்நாற்றம் வீசிட்டு இருந்த நிலையில இந்த போராட்டத்தின் 6வது நாள் அன்னைக்கு அமைச்சர் கே.என். நேரு இவங்களோட இந்த போராட்ட குழுவினரோட பேச்சுவார்த்தை நடத்துறாரு. ஆனா அந்த பேச்சுவார்த்தையிலும் எந்தவித சுமூகமான முடிவும் எட்டப்படாம இருக்கு. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா மேயர் பிரியா அவர்களும் இந்த ஊடகங்கள்ல நிறைய விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நம்மளுடைய முதல்வர் இருக்காருல்ல, அவர் வந்து அவரை மாதிரி ஒரு முதல்வர் மற்ற மாநிலங்கள்ல கிடையவே கிடையாது. இந்தியாவின் தலை சிறந்த முதல்வர் அவர்தான். அவர் வந்து தூய்மை பணியாளர்களோட அமர்ந்து டீ குடிப்பாரு, உணவு அருந்துவாரு. அந்த அளவுக்கு ஒரு சிறந்த முதல்வர். தூய்மை பணியாளர்களுடெல்லாம் பேசி உரையாடக்கூடிய முதல்வர் அப்படின்னு சொல்றாங்க. அத நீங்க சொல்றீங்கல்ல தூய்மை பணியாளர்களுடன் எல்லாம் அப்படின்னு, அந்த அளவுக்கு வந்து அவங்க என்ன உங்களுக்கு கீழ்த்தனமா போயிட்டாங்க. அது வந்து ஒரு சாதனை கிடையாது. இவங்களுக்கு பணி நிரந்தரம் பண்ணாம அவங்க கூட உட்கார்ந்து நீங்க டீ குடிக்கிறதோ, சோறு தின்றதோ ஒரு சாதனையே கிடையாது. உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்வி என்ன? இந்த போராட்டத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போறீங்க? பணி நிரந்தரம் பண்றீங்களா? இல்லையான்னு கேட்டா, அதற்கான பதில சொல்லாம அந்த இடத்துலயும் வந்து நீங்க திமுக அரசனோட பெருமைகளை பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? பெருமைகளா நீங்க பேசுறதுக்கான விஷயம் அங்க எதுவுமே இல்லையே. ரோட்ல உட்கார்ந்து ஒரு தூய்மை பணியாளர்கள் இத்தனை வருஷமா வந்து இந்த மாநிலத்துக்காக உழைச்சவங்க போராடிட்டு இருக்காங்க. அவங்கள நீங்க பார்க்காம இந்த அரசினுடைய பெருமையை பேச வேண்டிய அவசியம் என்ன வருது? இதை விட ஒரு படி மேல போய் அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் வந்து நேற்றைய தினம் பேச்சுவார்த்தையில இவங்களோட சுமூக பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காரு. போராட்ட குழுவினரோட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு அப்புறமா அந்த பத்திரிகையாளர்கள் பாத்தீங்கன்னா என்ன அப்டேட் வந்திருக்கும், இந்த போராட்டம் முடிஞ்சிருமா இல்ல தொடருமா, என்ன இதுல இருக்கு செய்திகளை சேகரிக்கிறதுக்காக அவ்வளவு நேரம் வெளியே காத்திருக்காங்க. காத்திருந்த பத்திரிகையாளர்களிடம் பல மணி நேரம் கழித்து வந்த அமைச்சர் சேகர் பாபு என்ன சொல்றாருன்னா, நீலம் பண்பாட்டு மையம் சார்பா, அதாவது ரஞ்சித் இயக்குனர் ரஞ்சித்தோடைய நீலம் பண்பாட்டு மையம் சார்பா ஒரு செய்தியாளர் கேள்வி எழுப்புறாரு. நீங்க வந்து வாக்குறுதி கொடுத்திருந்தீங்களா, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றல அப்படின்னு கேட்கும்பொழுது, வாக்குறுதி நான் எங்க கொடுத்தேன் காட்டு, நாங்க வாக்குறுதியே கொடுக்கலையே, நீ பத்திரிகையாளரா, உனக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது, பத்திரிகையாளர்கள்ல தான் சந்திக்க வந்திருக்கேன், அவங்களுக்கு நான் பதில் சொல்லுவேன், உனக்கு ஏன் பதில் சொல்லணும் அப்படின்னு கேட்கிறாரு. ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கவங்க, ஒரு பண்பாட்டு மையம் நடத்தி இந்த சமூகத்திற்கு தேவையான பல சேவைகளை செய்யக்கூடிய ஒரு மக்கள் பிரதிநிதி. அவங்க கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும், அப்புறம் வேற யாருக்கு சொல்லுவீங்க? உங்களுக்கு சொம்பு தூக்கக்கூடிய மீடியாக்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் பதில் சொல்லுவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்ல. அவங்க பேசும்பொழுது பாத்தீங்கன்னா மேயர் பிரியா இருக்காங்க. அவங்க வந்து அந்த செய்யக்கூடிய செய்கைகளும் சரி, அவங்களுடைய முக பாவனைகளும் வந்து ஒரு நக்கல் அடிக்கும் விதத்துல, ஒரு நையாண்டி செய்யக்கூடிய விதத்துல இருக்கு. இதை பார்க்கும் பொழுதே தொலைக்காட்சியிலோ இல்ல சமூக வலைதளங்களும் நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு இப்படி ஒரு ஆட்கள்லாம் வந்து நம்மள ஆளக்கூடியவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கொதிப்பை தான் நம்மளுக்கு ஏற்படுத்துது. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் பேசக்கூடிய அந்த பேச்சு இருக்குல்ல, பத்திரிகையாளர்கள் கேட்டாதான் நீங்க பதில் சொல்வீங்க. உங்களை ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்த மக்கள் நாங்க கேட்டாலும் எதிர்க்க நின்று நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். ஏன்னா மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி நீங்க. உங்களை தேர்ந்தெடுக்கிறது ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறது நாங்க அப்படின்னும் பொழுது எங்களுக்கு நீங்க பதில் சொல்லாம வேற யாருக்கு பதில் சொல்லுவீங்க? ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல கூட திராணி இல்லாத இந்த அரசு எப்படி தமிழகத்தை ஆளணும், நீங்க நல்லாட்சி இந்த 4.5 ஆண்டு காலம் நாங்க நல்லாட்சி செய்தோம் எப்படி நீங்க சொல்லுவீங்க? கடந்த அதிமுக ஆட்சியில பாத்தீங்கன்னா 10 வார்டுகளை வந்து தனியார் மயமாக்குனார் எடப்பாடி பழனிசாமி. அதற்கு வந்து எதிர்க்கட்சி தலைவரா இருந்த அப்போதைய எதிர்க்கட்சி தலைவர் மு.க. ஸ்டாலின் இருக்காருல்ல, அவர் எடுக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு வீரியமிக்கதா இருந்தது. நமக்கு நாம விடியல் பயணத்துல வந்து அதற்கான ஒரு எதிர்ப்பு முழக்கம் எழுப்பதும் சரி, அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்களுக்கே இவர் வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. நீங்க வந்து 10-12 வருடங்களா அந்த பணியில இருக்கக்கூடியவங்களை பணி நிரந்தரம் பண்ணாம வச்சிருக்கீங்க, இதை தனியார் மயமாக்குறது ரொம்ப தப்பு, எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு இந்த விஷயம் அப்படின்ற மாதிரி எல்லாம் கடிதம் எழுதியிருந்தாரு. இப்போ உங்களுக்கு வந்து நீங்க தனியார் மயமாக்கும் போது இந்த மனவேதனை ஏற்படுத்தலையா? ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, இதுவே வந்து நீங்க முதல்வரா இருக்கும் பொழுது ஒரு பேச்சு, அவங்க கிட்ட வந்து நீங்க இந்த மாதிரி எனக்கு வேதனையா இருக்கு அப்படின்னா ஒரு கடிதம் எழுதுனீங்கல்ல, இப்ப நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு ஒரு கேள்வி வருதுல்ல. இதை வந்து நீங்க முதல்வரா இருந்து இதை மறுத்தோ அல்லது ஆதரவு தெரிவித்தோ என்னவோ உங்களுடைய கருத்தை வெளியிட கூட நீங்க தயாரா இல்லை அப்படின்னும் பொழுது நீங்க என்ன மக்கள் நலன்ல வந்து அவ்வளவு கண்ணும் கருத்துமா இருக்கீங்க அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இதே நாள்ல பாத்தீங்கன்னா அந்த மக்கள் அங்க சோறு தண்ணி இல்லாம போராடிட்டு இருக்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின், மக்களுடன் ஸ்டாலின் சொல்லிட்டு நீங்க பிரியாணி பந்தி வச்சு உங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு சாப்பாடு போடுறீங்க, பொதுமக்களுக்கு சாப்பாடு போடுறீங்க. அங்கேயும் அந்த போராடக்கூடியவங்களும் பொதுமக்கள் தானே, அவங்க யார் அப்போ? அதை தொடர்ந்து இந்த தனியார் மயமான நிறுவனம் இருக்காங்கல்ல, இந்த நிறுவனத்துக்கு தான் நம்மளுடைய தூய்மை பணியாளர்கள் மாற்றுப்பறதா சொல்றாங்க. அந்த நிறுவனம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராம்கி நிறுவனம். இவங்க வந்து சில வருடங்களுக்கு முன்பு மற்றும் ஒரு மாநிலத்துல ஒரு தடை செய்யப்பட்ட நிறுவனங்களின் பட்டியல்ல இருந்ததாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கு.
அந்த நிறுவனம் தான் இதற்கப்புறம் சென்னை மாநகராட்சியின் தூய்மை பணியாளர்களை கணக்கிடக்கூடிய ஒரு நிறுவனமா இப்ப மாற போறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு கண்டிஷன் போடுறாங்க நம்மளுடைய தூய்மை பணியாளர்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா 40, 50 வயது இருக்கக்கூடியவங்களுக்குலாம் இங்க பணி கிடையாது. நீங்க வந்து வேலைய விட்டு போகலாம். உங்களுக்கு பதில் வந்து புதிய பணியாளர்கள, புதிய ஊழியர்கள நாங்க தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா, அந்த தமிழகத்துல போதையில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு, போதையில தள்ளாடக்கூடிய ஒரு தமிழகத்தை உருவாக்கி வச்சுட்டு, இளம் தலைமுறையினரும், இளைஞர்களும் வந்து போதைக்கு அடிமையாகி தன்னுடைய பெற்றோர்கள கூட பார்க்க முடியாம இருக்க சூழல்ல, கடைசி காலத்துல நம்ம பாத்துக்க ஆள் இல்லையே, நம்ம பிள்ளைங்களும் இப்படி போதைக்கு அடிமையாயிருச்சுன்னு சொல்லிட்டு எத்தனையோ பெற்றோர்கள் 40, 50 வயதுல தான் பாத்தீங்கன்னா தூய்மை பணி செய்தாவது, துப்புரவு பணி செய்தாவது நம்மளுடைய கடைசி காலத்தை ஓட்டணும் அப்படின்னு இந்த பணிகளுக்கு வராங்க. அந்த நபர்களை வேலைக்கு வராதா அப்படின்னு ஒரு தனியார் மையம் சொல்லுது. அதற்கும் இந்த அரசு துணை போகுது. நம்ம மாநிலத்துல இருக்கக்கூடிய மக்கள் எப்படி இருக்காங்க, அவங்களுடைய உணர்வுகளை நம்ம மாநில அரசு தான் புரிஞ்சுக்க முடியுமே தவிர மற்றும் ஒரு மாநிலத்திலிருந்து வரக்கூடிய தனியார் மயமோ அந்த தனியார் அமைப்புகளோ நிறுவனங்களோ யாருமே புரிஞ்சுக்க முடியாது. இதை கூட புரிஞ்சுக்க முடியாத அரசாதான் நம்மளுடைய திராவிட மாடல் தமிழக அரசு இருந்துட்டு இருக்கு. இதையெல்லாம் வந்து மக்களும் எதிர்த்து கேள்வி கேட்க கூடாது. அப்புறம் மாநகராட்சியில மேயரா இருக்கக்கூடிய உமா ஆனந்த் அவர்கள் அவங்க வந்து என்ன சொல்லுவீங்க, அவங்க வந்து பேச ஆரம்பிச்சாலும் நீங்க அவங்கள பேச விட மாட்டீங்க. ஏன்னு கேட்டா அவங்க பாஜக கவுன்சிலர், அதனால நீங்க அவங்கள பேச விட மாட்டாங்க. அவங்க பாஜக கவுன்சிலர்ன்றதை தாண்டி அவங்க என்ன விஷயம் கேட்கறாங்கன்னு இருக்குல்ல, அவங்க இவ்வளவு நாளா வலியுறுத்திட்டு வர விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெளிப்படை தன்மை இல்ல. மத்திய அரசு வந்து இந்த சென்னை மாநகராட்சிக்கு NULM திட்டத்துல எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்கன்றதுல வெளிப்படை தன்மையே இல்ல. அதை வந்து நீங்க ஒரு வெளிப்படை தன்மை உள்ள அரசா இருங்க, எவ்வளவு நிதி கொடுக்குறாங்கன்னு மக்கள் பார்வைக்கு சமர்ப்பிங்க, அல்லது மாநகராட்சியில பணிபுரியக்கூடிய கவுன்சிலர்களுக்காக அதை தெரிவிங்க அப்படின்ற ஒரு கோரிக்கையை தான் தொடர்ந்து அந்த உமா ஆனந்த் கவுன்சிலர் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள வந்து மேயர் பிரியா நடத்தக்கூடிய விதங்கள், அவங்க எப்படி அவங்கள பேச விடாம தடுக்கிறாங்க, அவங்க எப்படி ஒரு அடக்குமுறைக்கு ஆளாகுறாங்க அப்படின்றது நம்ம ஒவ்வொரு வாட்டி இந்த சென்னை மாநகராட்சி கூட்டம் நடக்கும் பொழுதும் தொலைக்காட்சியில பார்க்கலாம். ஒரு மேயரா, ஒரு மாநகராட்சியின் மேயரா இருக்காங்கன்னா அவங்க வந்து தங்களுடைய முடிவுகளை சுயமா எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கணும். இந்த அரசாங்கம் நான் உன்னை மேயரா நியமிச்சிட்டேன், அதனால நீ வந்து ஒரு ஸ்டாம்ப் பதவியில இருந்தா போதும், உனக்கான வாயாவும் நானே பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நிக்க வச்சு அவங்க பேச வேண்டிய எல்லா கருத்துக்களுமே அமைச்சர்களே பேசினா அந்த மேயர் பதவி எதற்கு? KN நேரு வராரு. ஒரு மாநகராட்சி சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துக்கு அமைச்சர் KN நேரு எதற்காக வராரு? மாநகராட்சி மேயர் தான் இதுல முழு பொறுப்பையும் எடுத்து அதுல துணை மேயர் பார்க்கணும். இவங்க இருவருக்கான அந்த பொறுப்புல நீங்க அமைச்சர்கள் எதற்காக உள்ள வரீங்க? நீங்க வந்து எதற்காக பேச்சுவார்த்தை நடத்துறீங்க? அமைச்சர் சேகர் பாபு எதுக்கு இதுல உள்ள வராரு? எல்லா இடங்கள்லயுமே பாத்தீங்கன்னா மேயர் பிரியாவுடைய கருத்துக்கள் எல்லாமே உதிர்க்கக்கூடிய இடம் எங்கவா இருக்கும்னா சேகர் பாபுவோட வாயா தான் இருக்கும். அப்ப சென்னை மாநகராட்சியின் மேயர் வந்து அமைச்சர் சேகர் பாபுவா, மேயர் பிரியாவா அப்படின்ற ஒரு கேள்வி வருதுல்ல. இந்த பிரச்சனைகள் எல்லாமே இதோட முடியக்கூடிய பிரச்சனைகளா இருக்காது. இதற்கப்புறம் நாளைக்கு வந்து நீங்க மற்றும் ஒரு தேர்தல்ல போட்டியிடணும், மக்களுடைய செல்வாக்கு வேணும், மக்களுடைய வாக்குகள் வேணும்னா அதே மக்கள் கிட்ட தான் நீங்க போய் நிற்க வேண்டிய தேவை இருக்கும். அப்ப எந்த மூஞ்ச வச்சுட்டு அந்த மக்கள் கிட்ட நீங்க ஓட்டு கேட்க போவீங்க அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. அந்த மக்கள் நினைச்சா உங்களை வந்து கோபுரத்தை உச்சில ஏத்தவும் முடியும், அங்க இருந்து தூக்கி எறியவும் முடியும். இந்த போராட்டமும் பாத்தீங்கன்னா மெரினால ஜல்லிக்கட்டு வேணும் அப்படின்றதுக்காக ஒரு போராட்டம் நடந்தது. மக்கள் எழுச்சியா திரண்ட ஒரு பெரிய போராட்டம், வரலாறு காணாத போராட்டம் நடந்துச்சு. அந்த மாதிரி இந்த போராட்டத்தையும் மக்கள் நினைச்சாங்கன்னா அவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த போராட்டமா மாற்றத்துக்கான எல்லா வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு இந்த அரசாங்கம் விட்டு கொடுத்துடக் கூடாது. இதுக்கப்புறமாவது அந்த பக்கம் வந்து நீங்க போகும்பொழுது முகத்தை திருப்பின்னு போகாம கொஞ்சமாவது உங்களுடைய திருமுகத்தை திருப்பி அந்த மக்களை பார்க்கணும் அப்படின்றதுதான் எல்லாருடைய கோரிக்கையாவும் இருக்கு. அப்படி நீங்க பார்த்தாலும் கூட அவங்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கினால் கூட இத்தனை நாள் அந்த மக்களை வந்து வெயில்லையும் மழையிலையும் நீங்க உட்கார்ந்து போராட வச்சீங்கல்ல, இதற்கான பதிலை 2026 தேர்தல் களம் உங்களுக்கு அளிக்கும் அப்படின்றத கூறி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். இதே மாதிரி மற்றும் ஒரு பதிவுல சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பவித்ரா சிவகுமார்.